ஒரு கோர்ட்டில் ஒரு ஜட்ஜு ஒரு முக்கியமான கேஸில் தீர்ப்பு வழங்கணும். அதுக்கு எதிர்த்தரப்பு வாதத்தையும் சாட்சிகளையும் விசாரணை பண்ணிகிட்ருக்காரு. அந்த நேரத்தில் பயங்கரமாக லவுட் ஸ்பீக்கரு சுற்றியும் வந்து பாடிட்டுருக்கு. அந்த லவுட் ஸ்பீக்கர்லேருந்து வர பாட்டு சத்தம் அவரோட கவனத்தை திசை திருப்பிட்டே இருக்குது. இதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எந்த தப்பும் செய்யாத ஒரு ஆளை தான் வந்து கொலை குற்றம் சாட்டியிருக்காங்க. அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, தப்பாக வந்து நிரபராதிக்கு தண்டனை கொடுத்துட்றாரு. இந்த தவறு ஏன் நடந்தது அப்படின்னு பார்த்தா அவரோட கவனச்சிதறல் தான் காரணம். அவரோட கவனம் எங்கே இருந்திருக்கணும் அப்படின்னா, சாட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறதும், குற்றம் சாட்டினவங்க எந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதுலே இருந்திருக்கணும். ஆனால் வந்து அவரோட கவனத்தை சிதறடிச்சது எதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, வெளியிலிருந்து வந்து அந்த லவுட் ஸ்பீக்கர்லேருந்து வந்து சத்தம் அவரோட கவனத்தை திசை திருப்பிடுச்சு. இதே மாதிரி தான் பல முக்கிய முடிவுகள் எடுக்கும்போதும் நீங்கள் ஏதாவது ஒரு உணர்வில் இருந்தீங்க அப்படின்னா, கோபம், பயம், எரிச்சல், மனக்கசப்பு, விரக்தி, நம்பிக்கையின்மை, பாதுகாப்பின்மை, நடுக்கம், ஆதங்கம், குற்ற உணர்வு, வேதனை, துக்கம், இந்த உணர்வுகள்லாம் லவுட் ஸ்பீக்கர் நாய்ஸ் மாதிரி எப்படி ஜட்ஜு கவனத்தை திசை திருப்பிச்சோ அது மாதிரி உங்களோட கவனத்தை 100% இது திசை திருப்போம். இந்த மாதிரியான ஏதாவது ஒரு உணர்வில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முடிவை தப்பாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். முக்கிய முடிவுகள் எல்லாத்தையும் வந்து தெளிவான மனநிலையில் யோசனை பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும். எடுத்தீங்க அப்படின்னா தான் அது வந்து ரொம்பவே சரியாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஜட்ஜ் எப்படி தப்பாக தீர்ப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி தான் உங்களோட முடிவுகளும் வந்து தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி நண்பர்கள்.